அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கண்கள் திறந்து எப்படி தியானம் செய்வது என்பதை பற்றி வள்ளலார் கூறியதை பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் வீட்டில் தனியாக ஒரு அறையோ அல்லது பூசை அறையோ இருக்க வேண்டும். அந்த அறையில் வள்ளலார் சொல்லியபடி 4 சதுரம் கொண்ட தகர கண்ணாடி கூண்டுக்கு உள்ளே ஒரு அகல் விளக்கோ அல்லது உலோகத்தால் செய்த விளக்கோ வைக்க வேண்டும். அதில் நல்ல எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது பசு நெய் ஊற்றி திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தின் முன்னாடி 4 அடி தூரம் தள்ளி நாம் கீழே ஒரு விரிப்பை போட்டு அதன் மேல் அமர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விளக்கின் ஞான தீப சுடர் ஒளியை இடைவிடாது கண்கள் வழியாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தீபம் அலைபாயாமல் எரிய வேண்டும். கண்கள் தீப சுடர் ஒளியை மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆன்மாவிற்கும் ஜீவனுக்கும் மனதிற்கும் கண்களுக்கும் அந்த திரு விளக்கிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் எவ்வளவு நேரம் தீபத்தை பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் பார்க்க வேண்டும். இதற்கு நேரம் என்பது கிடையாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை தியானம் செய்வது மிகவும் நல்லது. ஏனெனில் அந்த நேரம்தான் அமுத காற்று வீசும் நேரமாகும். அந்த அமுத காற்றை சுவாசித்து தியானம் செய்வதால் ஜீவர்களுக்கு அறிவு விளக்கம், மன நெகிழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சி, இந்திரிய அடக்கம், கடவுள் பக்தி முதலிய யாவும் விளங்கும் என்கின்றார் வள்ளலார். நம்முடைய உடம்பில் ஒளி எப்படி உள்ளே செல்கின்றது? நம் உடம்பில் உள்ள 5 புலன்களில் முதன்மையானது கண்கள் ஆகும். நாம் கண்களில் பார்க்கும் அனைத்தும், நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் மனத்தில் பதிவாகின்றது. மனதில் பதிவாகியது அனைத்தும் ஜீவன் என்னும் உயிரில் பதிவாகும். ஜீவனில் பதிவானது அனைத்தும் ஆன்மா என்னும் உள் ஒளியில் பதிவாகும். அந்த பதிவுகள்தான் அஞ்ஞானம், அறியாமை என்னும் மாயத்திரைகள் என்பதாகும். இந்த பதிவான மாயத்திரைகளே நமக்கு வருகின்ற துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அச்சத்திற்கும் நோய்க்கும் மரணத்திற்கும் காரண காரியமாகும். இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு வெளியில் செல்லுகின்ற மனத்தை உள்ளே கொண்டு செல்ல வேண்டும். அதை கண்கள் வழியாகத்தான் கொண்டு செல்ல முடியும். ஏனெனில் ஆன்மாவில் இருந்துதான் ஜீவன் என்னும் உயிருக்கு ஒளி வழங்கப்படுகிறது. ஜீவன் என்னும் உயிர் ஒளியிலிருந்து கர்ணங்களில் உள்ள மனதிற்கு ஒளி வழங்கப்படுகின்றது. மனத்தின் வழி இந்திரியங்களில் உள்ள கண்களுக்கு ஒளி வழங்கப்படுகின்றது. புற இருளை போக்குவது புற ஒளியாகும். அதேபோல அக இருளை போக்குவது அகதீப ஆன்ம ஒளியாகும். இவ்வாறாக தினமும் தீபத்தை பார்த்து கொண்டு வந்தால் கண்களின் வழியாக செல்கின்ற தீப ஒளி ஆன்மாவை மோதுகின்ற போது சுத்த உஷ்ணம் உண்டாகும். அதனால் ஆன்மாவில் பதிவாகியுள்ள அசுத்த மாய திரைகளை கரைத்துவிடும். அதனால் ஆன்மாவில் உள்ள இயற்கை உண்மை வெளிப்பட்டு இயற்கை விளக்கம் என்னும் அருள் சுரந்து இயற்கை இன்பம் என்னும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.